அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் உடல் ஆரோக்கியம் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஹிப் பாத் அப்படின்ற இடுப்பு குளியல். இந்த இடுப்பு குளியல் நம்ம எதற்காக மேற்கொள்கிறோம், இதற்குண்டான விளக்கங்கள் பார்க்கலாம். பொதுவாகவே மனிதன் பார்த்திங்கன்னா பல நோய்களுக்கு உள்ளாகிறான். இந்த நோய்களுக்கு 90% அடிப்படை மூல காரணம் பாடியினுடைய இன்டர்னல் ஹீட் அதிகமாக இருக்கிறது தான். அதாவது உடலுடைய உள் சூடு அதிகமாக இருக்குது. அதுதான் பொதுவான காரணமாக சொல்கிறாங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருவருக்கும் பொருந்தும். அப்போ அந்த பாடி இன்டர்னல் ஹீட்டுங்கிறது அதிகமாக இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு நாமே எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நபர், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல உட்காடுறாங்க. ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எழுந்துட்டு அவங்களுடைய உள்ளங்கையவே உட்கார்ந்த இடத்துல வச்சு பார்க்குறாங்க. ஹீட்டு ரொம்ப அதிகமாக அந்த உள்ளங்கையில் ஃபீல் பண்ண முடியும். அல்லது அந்த நபர் 20லேருந்து 30 நிமிஷம் உட்கார்ந்த இடத்துல எழுந்த பிறகு வேறொரு நபர் உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே அந்த நபர் சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஏற்கனவே யார் உட்கார்ந்துருந்தது, இவ்வளோ ஹீட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த உட்கார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹீட்டு உட்கார்ந்த நபர்னுடைய உடல்லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆன ஹீட்டு தான். ஸோ அப்போ உடல் உள் சூடு அந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம பொதுவாகவே புரிஞ்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல தொந்தரவுகளுக்கு அடிப்படை காரணம் இந்த உடல் உள் சூடு தான். இப்போ நம்ம உடலை 3 பிரிவாக பிரிச்சுக்கலாம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய நெஞ்சு பகுதி, வயிறு பகுதி, இடுப்பு பகுதி. அதாவது நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சுவாசம் சார்ந்த உறுப்புகள், சுவாச மண்டலம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நுரையீரல், இதயம் இது எல்லாமே அடங்கும். அதே போல் வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே ஜீரணம் பண்ணுறதுக்குண்டான உறுப்புகள். ஸோ அது எல்லாமே ஜீரண மண்டல உறுப்புகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே போல் அடிவயிறு மற்றும் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இனப்பெருக்க சார்ந்த உறுப்புகள். அதனால் இனப்பெருக்க மண்டல உறுப்புகள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ 3 மண்டலமாக உடலை பிரிச்சிட்டோம். இப்போ நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சுவாச மண்டல உறுப்புகள் கொஞ்சம் கதகதப்பாக இருக்கணும். இதுதான் உடலினுடைய இயற்கை. அதே போல் அடிவயிறு பகுதியில் இருக்கக்கூடிய இனப்பெருக்க மண்டல உறுப்புகள் அது கொஞ்சம் கூலிங்காக இருக்கணும். நடுவில் இருக்கக்கூடிய ஜீரண மண்டல உறுப்புகள் மேலே இருந்த கதகதப்பு, அதே போல் கீழே இருந்த கூலிங், ரெண்டும் கலந்த ஒரு வெப்பநிலை இருக்கும் இல்லையா, அந்த வெப்பநிலையில் இருக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு மண்டலத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளும் அதனுடைய வேலையை இயல்பாக செய்யும். இதுதான் உடம்பினுடைய இயற்கை விதி. இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்பநிலையை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய இயக்கம் பாதிக்கும். இதுவும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இயற்கையாகவே இப்போ காலையில் சூரியன் உதிக்குது. உதிச்சதுக்கப்புறம் சூரியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து உச்சி வெயிலுக்கு வருது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அந்த மதியம் உச்சி நேரம்னு சொல்கிறோம் இல்லையா, அது வரைக்கும் வெப்பநிலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து உச்சிக்கு வரும். அதுக்கப்புறம் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி மறையும். ஸோ அப்போ அந்த உச்சி வெயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி அப்படியே குறைஞ்சிரும். இது உலகத்தினுடைய இயற்கை விதி. இதே விதி மனிதனுக்கும் பொருந்தும். ஸோ காலையில் எப்படி சூரியன் உதித்து வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து உச்சத்தை அடையுதோ, அதே போல் காலை நேரத்தில் இருந்து அந்த உச்சி நேரங்கிற மதியம் வரைக்கும் பாடியினுடைய வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமாக உயரும், உச்சத்தை அடையும். அதே போல் உச்சியிலிருந்து சூரியன் எப்படி மறையும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பநிலை குறையுதோ, அதே போல் உடலினுடைய வெப்பநிலையும் உச்சத்தில் இருந்த வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வரணும். இதுதான் உடலினுடைய இயற்கை விதி. இந்த விதிக்கு
எதிராக, அதாவது இப்போ உச்சியில் இருக்கக்கூடிய வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி நைட்டில் நார்மல் டெம்பரேச்சருக்கு வரணும். ஒருவேளை வரலை, அதே உச்ச வெப்பநிலையிலேயே உடலினுடைய உறுப்புகள் இருக்குது அப்படின்னா அங்கே தான் தொந்தரவு அப்படிங்கிற அந்த நோய் ஆரம்பமாகுது. அப்போ இந்த உடல் சூடு அதிகமாக இருக்கு இல்லையா, வெப்பநிலை, அதுதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முக்கிய காரணமாக விளங்குது. ஸோ இந்த பிரச்சனைகள் என்னென்ன ஒரு நோயை உண்டு பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தூக்கமின்மை. அதே போல் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெருங்குடல் சார்ந்த பிரச்சனைகள், அது மலச்சிக்கல், மூலம், பௌத்திரம் எல்லாமே அடங்கும். இது தவிர இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள், ஆண்களாக இருந்தால் விந்தணு குறைபாடு அல்லது விந்தணு தரமில்லாதவை. அதே போல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கருமுட்டை குறைபாடு அல்லது கருமுட்டை தரமில்லாதவை. இது தவிர மாதவிடாய் கோளாறுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி, தசைக்கட்டி, இது எல்லாமே ஆரம்பத்தில் உருவாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து குழந்தையின்மையை உருவாக்கிறோம். ஸோ அப்போ ஆரம்பத்தில் இந்த இனப்பெருக்க மண்டலத்தை மட்டும் பாதித்த இந்த உடல் சூடு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பரவி எல்லா மண்டலங்களுக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஹார்மோன் பிரச்சனையை உண்டு பண்ணிடும். ஒவ்வொரு சுரப்பியிலிருந்தும் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன் சமநிலையின்மையை ஏற்படுத்திடும். ஸோ இந்த ஹார்மோன் சமநிலை அப்படிங்கிறது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தலைமுடி உதிர்தல், முகத்தில் பிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிற முகப்பரு, ஸோ இது மாதிரி பல தொந்தரவுகள் அப்படியே ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இதற்கெல்லாம் பொதுவான தீர்வு நமக்கு நாமே என்ன தீர்வை நாம் ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை தான் நம்ம பிகினிங்கில் சொன்ன ஹிப் பாத் அப்படின்னு சொல்கிற இடுப்பு குளியல். இந்த ஹிப் பாத் அப்படின்னு சொல்கிற இடுப்பு குளியல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பிளாஸ்டிக்கில் ஒரு டப்பு, அகலமான டப்பு மார்க்கெட்டில் கிடைக்கிது, வாங்கிக்கலாம். இந்த டப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த டப்புக்குள்ளே நம்ம உட்காந்தா நம்மளுடைய வெயிட் தாங்குற அளவுக்கு ஹெவியாக இருந்தால் போதுமானது. இந்த டப்பில் ஒரு 3/4 பாகம் நார்மல் பச்சை தண்ணீர் நிரப்பிடணும். நிரப்பிட்டு அந்த டப்புக்குள்ளே நம்மளுடைய இடுப்பு பாகம் உட்கார்ற மாதிரி அதில் உட்காந்துக்கணும். கால் ரெண்டையும் வெளியில் போட்டுக்கலாம். ஸோ அப்போ 3/4 பாகம் நிரம்பிய அந்த தண்ணீர் நம்ம உட்காந்ததுக்கப்புறம் டப்பு நிறைஞ்சிரும். தண்ணி குளிர்ந்த நீராக இருக்கிறதுனால இடுப்பு பகுதி தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஹீட்டு குறைஞ்சிரும், அதாவது நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அப்போ இனப்பெருக்க மண்டல உறுப்புகள் எல்லாமே இயல்பான வேலையை செய்யும், பெருங்குடலும் சேர்த்து. இது எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அதிகபட்சம் 30 நிமிஷம். எந்த டைமில் இது மாதிரி உட்கார்ந்தா நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு 7 மணிலேருந்து 9 மணி, இந்த டைமில் இந்த ஹிப் பாத் எடுக்கிறது மிக மிக சிறந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சுவாச மண்டலம், அதே போல் ஜீரண மண்டலம், இனப்பெருக்க மண்டலம் அப்படின்ட்டு 3 பிரிவாக பிரித்தோம் இல்லையா, அந்தந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஹீட்டு இயற்கை விதிப்படி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஹீட்டு அதிகமாகிட்டு அதுக்கப்புறம் மதியத்திலேருந்து இரவுக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடணும். ஸோ இதை பராமரிக்கிற அந்த ஒரு உறுப்பு செயல்படக்கூடிய நேரம் இரவு 7 to 9. அந்த 7 to 9 அந்த வெப்பநிலையை பராமரிக்கிற உறுப்புக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த இடுப்பு குளியல் அப்படிங்கிற அந்த ஹிப் பாத் எடுக்கும் பொழுது இனப்பெருக்க மண்டலம் அந்த இடுப்பு பகுதியில் உள்ள அனைத்து உறுப்புகளும் வெப்பநிலை சீராக, அதாவது சமநிலைக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளாக இந்த ஹிப் பாத் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதனால் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 90%
நோய்கள் உருவாகிறத நம்மளால் தடுக்க முடியும்.